நில்லுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு அண்ணன் கேட்டவர் சொன்னாரு. உயரம் வந்துட்டு எகறான் பாரு. அல்ல கை. ஏண்டா டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற ஆள் மேல கை வைப்பண்ணி? டேய் மாப்பிள, வெட்டிக்கிட்ட உறவை ஒட்டிக்கலான்னு வந்தா நீ என்னடா அல்ல கை வச்சு அவமானப்படுத்துற? டேய் சும்மா நிறுத்துறா. உன்ற வீடு தேடி சம்பந்தம் பேச வந்து எங்களை அவமானப்படுத்துறது நீதான். இப்ப என்ன மாப்பிள மச்சான் உறவுமுறை வேண்டி கிடக்கு? பெருசா வந்துட்டானு. சரி அதை விடு. அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு காரணம் அந்த வேலை வீட்டுக்கு வந்ததுனாலதான். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் விட்டு போச்சு. மாப்பிள, வர்ற 3ஆம் தேதி என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிள இந்த ஊர் தான். கல்யாண பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. என்ன அந்த கல்யாணத்துல ஒரு வில்லங்கம். டேய், உன்ற தங்கச்சி பேச்சு எடுத்தாலே வில்லங்கம் தானே. என்றா பிரச்சனை? மாப்பிள யாருன்னு தெரியுமா மாப்பிள? வேலனோட மாப்பிள. அப்படி போடு. இந்த ஒண்ணு போதுமே வில்லங்கத்துக்கு. ஏண்டா வேலன் தங்கச்சி ஊட்ட விட்டு அனுப்பிச்சுட்டு உன்ற தங்கச்சி இன்ஸ்பெக்டர் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறிய? எவ்வளவு கேதி இருக்கணும் உனக்கு. ஆமா, இதுக்கு வேலன் சம்மதிப்பான்னு நினைக்கிறியா? அதுக்குதான் உன்னை தேடி வந்திருக்கோம் மாப்பிள. இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கட்டணும், வேலன் இந்த ஊரை விட்டு ஓட்டணும். அது உன்னாலதான் முடியும் மாப்பிள. ஏன்னா வேலன் போ உனக்கு எதிரி. ஓ, நீ அப்படி ஒண்ணு சேரலாங்கிறியா? டே மாப்பிள, உன்ற மேல இருக்கிற விரோதம் எனக்கு வரப்பு கட்டின மாதிரிதான். ஆனா அந்த வேலை மேல வச்ச விரோதம் இருக்கு பாரு, அதுக்கு ஒரேடி அணகட்டி ஆகணும். இப்போ உன்ற தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன். என்ன, வேலனோட ஆள் சுந்தரி இருக்காளே, அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரே முகூர்த்தம் 2 கல்யாணம். எப்படி வசதி? கைதட இல்லடா, கைய போடுற. ஏன் என்ன சொல்லிட்டு தூங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டிட்டு கிணத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க. சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? எடுங்க. கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனின. சரி. மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சிட்டு போறா. கொடுப்பா. ஹலோ 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 டே அழகு கை இருக்குல்ல. அடடே வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மனே, ஐயாவுக்கு காப்பி ஒண்ணு வந்து கூட. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற? அதை பாரு, போன காலையில் பாரு. எங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷன் இருக்கீங்க, என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறல வாய் முடிச்சு பாட வேடா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. பெரியவர் அவரோட அல்ல கையில சேர்ந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க. பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் வகுந்து ஓடும் ஆக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல? என் வீட்டுக்கே வந்து ராசப் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலைனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்பனே, என்னடா ராஜா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான். சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நீ இவனும் பேசிட்டீங்களா? அதை நான் கேட்டேன். உன்னை கிடைச்சுனா நீ சொதிப்பிடுவ. அதான் ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுறதுக்குள்ள பெரும்பாட போச்சு. இல்லடா சரி இல்லைங்களா? ஐயோ, இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம். நீ எப்ப உட்கார்ற? ஆட இறப்பா. உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலீன்னா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு உன் ஜாதகம் சொல்லுது, அவ ஜாதகம் சொல்லுது. எனக்கு அதுக்கு என்னவா? என்னவா? அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ மண்டை போட்டுவேன்னு அர்த்தம். விவரம் இல்லாத முதவியா இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பன் தான் கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும். அவன் தான் இங்க இல்லையே.
இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? கரெக்ட். அவ இருந்தாலும் கொடுக்க மாட்டா, அதனால கட்டி வச்சுட்டு வந்திருக்கான். அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி மனவரையில வந்து உட்கார்ந்துகிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிட்டு இருக்கிய, நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா. இது ஏன் கையிற? இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா? லேசா பண்ணலாம். உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலாம். பொண்ணை கூப்பிடுங்க. ஐயரே சொல்லிட்டாருல, பொண்ணை கூப்பிடுப்பா. சுந்தரே, ஓம் கணானாத்வ கணபதின் தவாமஹே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து. பொண்ணு மடியில உட்கார வைங்கோ. உட்காரம்மா. ध्रुवन्ते राजा वर्णो ध्रुवं तेजो बृहस्पति इदञ्च प्रदस्पान्दित करिघादान रासप्पस्वतेः सौन्दर्ये प्रतीमतो सुन्दरोत्रेदय नमः प्रादिष्टसित कनिघादान सदो पुष्पं पुष्पेदया दयमस्तु प्रतिष्ठ बृन्दाय नमेम. புஷ்பத்தை எடுத்து அவர் தலைமையில் போடமா. சதாம் பகுதி தமாயோகோ. சாமி முடிஞ்சுங்களா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அம்மா எல்லாம் முடிஞ்சுதாம்மா? எந்திரிச்சுக்க. டேய் போய் வேலை பாரு. எங்க போறது? தாலி கட்டணும்ல. தாலியா? யூனோ சான்ஸ்கிரிட்? ஐயர் சொன்ன மந்திரமெல்லாம் என்ன கல்யாண மந்திரம் நினைச்சிட்டியா? ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா. இவளை நான் தத்தெடுத்துட்டேன். இப்ப சுந்தரி என் மக. இதோ இவர்தான் என்னுடைய கோ பிரதர். என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா? ஏலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன ஆகணும்? கூட பிறந்தவ. கூட பிறந்த காலத்துல எவ்வளவு தாலி கட்ட முடியா? சொல்றேன் அந்த கூறு கிட்டவங்கிட்ட. இங்க பாரு, நீ செஞ்சது எதுவும் நல்லா இல்ல. சாமி நியாய அநியாயத்தை பத்தி யார் பேசுறான்னு பாருங்க. இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலைன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவன் கழுத்துல இவன் தாலி கட்டியிருப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க சொல்லுங்க நியாயத்தை. நீங்க செய்தது நியாயம் தாங்க. அப்புறம் என்ன என்ன அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. கை கூட அட கூட செஞ்சுட்டு கை வேறையா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாற்ற பாத்தியா, அது போதும். போடா போய் மஜா கால போ. எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல. என்னை வேணா ஏமாத்திரலாம். வேளா, உன் தங்கச்சி புருஷனுக்கு 2வது கல்யாணம் மலை கோயில்ல நடக்க போகுது. முடிஞ்சா போய் நிறுத்திக்க. கால்ல விலங்க மாட்டிட்டு பேசுறீங்களா பொட்ட பசங்களா? விலங்கு மட்டும் என் கால்ல இல்லாத இருந்தது, இந்நேரம் நீங்க எல்லாம் லாக்அப்ல தான்டா இருந்திருப்பீங்க. கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இந்த போலீஸ்கார விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மாப்பிள நேரமாகுது. முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு. என் உயிரே போனாலும் சரி, இது நடக்காது. ஆட என்னங்க மாப்பிள பைத்தியமா பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துல? டேய் அட்டால போட. உங்க உசுர எடுக்கிறதுக்கா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது? அப்படி ஒரு உசுர பணையம் வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க. இந்த உசுர எப்படி? அம்மா டேய் கையேடுறா. உன்றது துப்பாக்கி கரெக்டா சுட்டுரும். என்னன்னு இது? குருவம்மா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த வேணும் கூட சொன்னல, இப்படியும் நடத்தலான்னு தெரிஞ்சுக்கோ. உன்ற பையன் பிடிவாத்த விட்டான்னா சரி, இல்ல வேண்டாம். எங்க அத்தையை விட்டுருங்க. ஏன் உசுர எடுத்துக்கங்க. என்னங்க இந்த கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணைய கட்டிட்டு நல்லா இருங்க. அத்தையை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. மாப்பிள ஒரு மருமகளுக்கு இருக்கிற பாசம் மகனுக்கு இல்லையேன்னு ஊருக்குள்ள 4 பேர் கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த தாலியை என்ற மகள்களத்துல கட்டி எனக்கு மருமகன் ஆயிருங்க. வேண்டாப்பா செல்வம், இது ஏற்பாட்டை பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிடு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. என் மருமக லட்சுமிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா, நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி, சட்டத்தை காப்பாத்துறனா இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். இத பாரியா, நம்ம நாட்டுல ஒரு தாலி தாங்கிற பண்பாடு பொம்பளைக்கு மட்டும் இல்ல, அதை கட்டுற ஆம்பளைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு தாலியை நான் லட்சுமி கழுத்துல ஏற்கனவே கட்டிட்டேன். புதுசா ஒரு தாலியை எடுத்து நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டேன். மாப்பிள எனக்கு தாலி தூக்கி பத்துக்கு நெருப்புல போட்டீங்க. அட புது தாலி வேண்டாம்னு சொல்லியிருந்தா பழைய தாலி ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. ஒரு தாலி தான் கட்டுவீங்களோ? ஏய், இவன் ஏற்கனவே கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது, அதை அவுத்து இவன் கையில கொடு. சுத்தம் முட்டா பையலா இருக்கிறிய. உங்க அம்மா என்ற துப்பாக்கி படம் நிக்கிறான் இல்ல? டே கழட்டா தாலிய. என்னடா பம்பர மலார புடிக்கிட்டு வாடா. புடிக்கிட்டா குண்டு போடாதீங்க, குண்டு இருக்குதுங்க.
டேய் அவனை புடிச்சு கட்டுக்கடா. டேய் என்ன இங்க நின்று சவுண்ட் விட்டுருக்க? நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போ. சரிங்க வா. இன்னைக்கே உன்னை வச்சு நான் எப்படி சொல்றேன்னு கத்துக்கிறேன். என்ன இதோ. விடாதீங்க அவனை. அவசரப்பட்டிய வேலை. நான் அவசரப்படலைன்னா என்ற தங்கச்சி விதவையா இருப்பாளுங்க. அம்மனி வாழா வெட்டிய வந்தப்பவே அதை என்றா தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமா என்ற தங்கச்சிய விதவை குளத்தை பார்க்கவே முடியாதுங்க ஐயா. குருவமா, உன் புருஷனை வேலை கொண்டுட்டதுனாலதான் கொலைகாரன் தங்கச்சின்னு உன் மருமகளையும் வருத்த, வேலைனையும் வருத்த. இப்போ உன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலைவே பண்ணிருக்கான். இப்பவாது நீ அவனை மனுஷனா மதிக்கிறியா இல்ல கொலைகாரனே நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருப்பா. மாப்பிள்ள, நான் இப்ப செஞ்சது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ற தங்கச்சிக்கா நான் செய்யற ஒவ்வொரு காரியம் நல்லதுக்கா தானுங்க இருக்கும். செல்வம், அவர் தடுக்காதீங்கம்மா. அவர் கடமை அவர் செய்யட்டும். மாப்பிள்ள, துண்டு உன் தோலை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்னையே விட்டுட்டு போன மாதிரி இந்த துண்டு எப்பவும் உன் தோல்ல தான் இருக்கணும்.
எங்க கம்பெனி காட்டாது.